Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிகினர்ஸ்க்கான எம்ப்ராய்டரி சீரீஸில் 10th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சஸ் ரைஸ்டு செயின் அண்ட் டபுள் செயின். இந்த ரெண்டு ஸ்டிச்சஸையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி 2 பேரலல் லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நீடில் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கலாம். நான் இதில் நார்மல் காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும், நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எண்டிங்கில் நாட் போட்டுட்டு இந்த 2 பேரலல் லைன் போட்டோம் இல்லையா, அதோட முதல் லைனில் அடியிலேருந்து நீடில் மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் 2வது லைனில் நீடில் குத்தி கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ அதிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு முதல் லைன் வழியாக நீடில் கீழேருந்து மேலே எடுங்க. 2வது லைனில் அதுக்கு நேராக குத்திட்டு கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி ஒரு லைனாக கிடைக்கும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஸ்டிச்சஸ் போடணுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இந்த நீடில் நம்ம போட்டிருக்க முதல் லூப் வழியாக மேலேருந்து கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த த்ரெட்டை ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டு விட்ருங்க. போட்டுட்டு நீடில் அதே லூப் வழியாக கீழேருந்து மேலே எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நாட் கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி திரும்பியும் போடலாம். செகண்ட் லூப்பில் மேலேருந்து கீழ்ப்பக்கமாக நீடில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ த்ரெட்டை ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு அதே லூப் வழியாக கீழேருந்து மேலே நீடில் இழுத்தோம் அப்படின்னா 2வது நாட் கிடச்சிருச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த லூப்பில் இன்சர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இதுதான் ரைஸ்டு செயின். செயின் ஸ்டிச் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஸ்டிச் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் பேசிக் செயின் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணி அதோட ஒவ்வொரு வேரியேஷனாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச்சோட எண்டிங் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஸ்டிச் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு நீடில் மேலேருந்து அடிப்பகுதிக்கு எடுத்துகிட்டு போய் எண்டிங் நாட் போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2வது ஸ்டிச்சான டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ப்ளூ கலர் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 பேரலல் லைன் 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வரைஞ்சிக்கோங்க. முதல் லைனில் நீடில் அடிப்பக்கமாக குத்தி மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ 2வது லைனில் நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம் இல்லையா த்ரெட்டை, அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி நீடில் குத்தி ஒரு 0.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் பாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த த்ரெட்டை அந்த நீடில் லெஃப்டில் இருந்து ரைட் சைடில் போட்டுட்டு நீடில் இழுத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் லைனில் நம்ம ஏற்கனவே த்ரெட் இருக்க இடத்த ஒட்டி நெடில் குத்திக்கோங்க. அதே மாதிரி 0.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நெடில் எடுத்துக்கோங்க.
இப்போ த்ரெட்டை வந்து நீடில் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் போட்டுட்டு நீடில் இழுத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பார்த்த மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ ரைட் சைடில் ட்ரையாங்கிள் போடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அதோட எண்டிங்கில் நீடில் குத்தி 0.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நீடில் இப்படி லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் த்ரெட்டை போட்டுட்டு நீடில் இழுத்துருங்க. மூணாவது ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி லெஃப்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் ரைட்டில் ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி கண்டினியூவாக போட்டுகிட்டே வர போகிறோம். கடைசியாக போட்டிருக்க ட்ரையாங்கிளோட கார்னரில் நீடில் குத்திக்கோங்க. நீடில் இந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து எல்லாமே சேம் சைஸில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்டர் லைனாக யூஸ் பண்ணலாம். குர்த்தியோட ஸ்லீவ்ஸ்லேயும் துப்பட்டாலையும் இதை யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போது ஃபினிஷ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. நீடில் மேலேருந்து அடியில் எடுத்துகிட்டு போய் அடிப்பக்கமாக நாட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஸ்டிச்சஸையுமே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ